வணக்கம் நண்பர்களே. முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் திமுகவை ரொம்ப கோச்சிட்டாருங்க. என்னங்க, அவரு கூட்டணி மாறி தாவேக்காக்கு போனாரு. அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கு திமுகல நல்லா வச்சு செஞ்சாங்க. கடுமையான விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், போக்கிருத்தனம் அப்படின்ட்டாருங்க. ரொம்ப மூத்தவரு, போக்கிருத்தனம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டாரு. அது முக்கியமான காரணம் திரு ராசா சொன்னதுதான். இந்த முன்னேறிய ஏணி, அப்புறம் விடுதலை சிறுத்தை தொடர்பான கருத்து இதெல்லாம் போயிட்டு பதிவிட்டார் இல்லவா? அது ரொம்ப கொச்சையா பதிவிட்டாரு. இதுல திரு காதிர் மொய்தீனுக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுனால ஒரு பேட்டியில நல்லா அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. ஐயா, எங்க சமூகம், அதாவது முஸ்லீம் சமூகத்துடைய ஓட்டால தான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனா பேசிட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க, முஸ்லீம் லீகை வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு திமுக காரங்க கடுமையா பேசுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத வகையில தமிழகத்துல கடந்த பல பல ஆண்டுகளுக்கு பின்னால கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு. ஆட்சியில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற கட்சியில சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் திரு விஜய். இது தமிழ்நாட்டுல ஒரு புதிய நடவடிக்கை, புதிய அம்சம், புதிய செயல்பாடு. இந்த நிலைமையில தான் திமுக இருந்தவங்க நிறைய பேர் தாவேக்கு அணிக்கு போயிட்டாங்க. முக்கியமா காங்கிரஸ் முதல்ல போச்சு. அதுக்கப்புறம் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுல திமுக தான் ஒட்டி கிடப்போம் அப்படின்னு திரு காதர் மொய்தீன் சொன்னாரு, முஸ்லீம் லீக் தலைவர். அப்புறம் அங்கேயே தான் இருப்பார் நினைச்ச சமயத்துல ஒரு அமைச்சர் பதவி வாங்கி அங்கேயே சேர்ந்துட்டாரு. என்னங்க இது, திமுக காரங்க ரொம்ப ரொம்ப ஏமாற்றாம போச்சு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆசிரியருக்கு போனோம், அதிகாரம் கிடைச்சது போனோம்னு சொல்லாம அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பேட்டி எல்லாம் கொடுத்து அங்கேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பிக்சரை காமிச்சாரு திரு திருமாவளவன். இதுல காதர் மொய்தீன் ஒரு மூத்த தலைவர், அவருக்கு கூட கோபம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா வரும் அப்படின்னு காமிச்சிட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி கூட்டணி வந்துட்டு போலாமா, இது துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டதற்கு, இதெல்லாம் முட்டாள்தனம், இந்த மாதிரி பேசுறது போக்கிரித்தனம் அப்படின்ட்டார். ரொம்ப டீசெண்டா போக்கிரித்தனம் சொல்லி இருக்கிற மாதிரி தெரியுது. வேற என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. அவரும் இறங்கி அடிப்பார் மாதிரி தெரியுதுங்க. திமுக காரங்க ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணா என்ன ஆகுறது? முஸ்லீம் கட்சிக்காரங்க சரி, முஸ்லீம்கள் அப்படியே கொத்தா போயிருவாங்களா? முஸ்லீம் லீக்கு என்னங்க 2 சீட்டு தாங்க இப்படின்னு ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு வச்சிருந்தாங்க. 2 சீட்டு தான். ஆனா அவங்க போனதுல, அவங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கினதுல மொத்த முஸ்லீம் சமூகமும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மனிதநேய மக்கள் கட்சி, அவருடைய தலைவர் ஜவாஹிருல்லா, அவர் நாகப்பட்டினத்துல திமுக சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு. அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களும் அடுத்த தேர்தலில் இருந்து சொந்த சின்னத்தில் நிற்போம். ஏங்க, போனது விட்டாச்சு, இப்ப அடுத்த தேர்தல் எப்போ வருது, நீங்க சொந்த சின்னத்துல எப்போ நிக்கிறது? இதுக்கு நடுவுல திரு ஜவாஹிருல்லாவுக்கு எதிர்த்து நாகப்பட்டினத்துல போஸ்டர் ஒட்டிட்டாங்க திமுக காரங்க. என்ன சொல்லிட்டாங்க? முடிந்தால் சொந்த சின்னத்தில் நின்று வென்று பாருங்கள். அவர் ஒரு மூத்த தலைவருங்க, நல்ல ஒரு அறிவார்ந்த தலைவர். அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். குத்தி காட்டுறாங்கல்ல, எவ்வளவு குத்தி காட்டினா சட்டப்பேரல் அவரு இப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பாருங்கிறது என்னங்க நிச்சயம்? அவரும் முதலமைச்சர் விஜய் புகழ பாட ஆரம்பிச்சிட்டாரு வைங்க, என்ன செய்ய முடியும்? அவங்க நீக்கவும் முடியாது, நீக்க தனியா ஆவர்த்தனம் பண்ணிடுவாரு. இப்படி நிலைமையில இருக்கு. எஸ்டிபி போன்ற கட்சிகள் கூட அமைச்சர் பதவி முஸ்லீம் லீக் கட்சியுடைய எம்எல்ஏ கடைசியில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ திமுக ரொம்ப ஒட்டி கிடக்கிறவர் யாருன்னா தமிமுன் அன்சாரி. அவரும் எப்போ பிச்சுட்டு வருவாருன்னு தெரியாது. வர முடியாதுங்க. திமுக சின்னத்தில் இருக்காங்க இல்லையா, ஒட்டி கிடக்குறாங்க. அதுல இருந்து வரவே முடியாது. ஆனா போக போக அப்படியே எதிர்வாதம் புரிய ஆரம்பிச்சிருவாங்க. திரு விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா இவங்களை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு திமுகவே நினைக்கிற நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. சொல்ல முடியாதுங்க. இவங்கெல்லாம் சரி, திமுக சின்னத்துல நின்னதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு நாங்க எங்களுடைய தொகுதிகளில் சொந்த சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் கொஞ்சம் அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி ஜெயிச்சு வந்துருவாங்க. திரு விஜய் அவர்களும் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாதுங்க. ஆதரவு வர வர அவருக்கு என்ன, ஆட்சிக்கு இன்னும் பெரும் பங்கு கிடைக்குதுலவா, பலம் கிடைக்குதுலவா, இந்த மாதிரி உத்தியும் சாத்தியம். ஏற்கனவே நமக்கு தெரியும், கிறிஸ்தவ சமூகத்தினர் அப்படியே திரு விஜய் பக்கம் போயிட்டாங்க. முஸ்லீம் சமூகத்தினரும் கிட்டத்தட்ட அப்படியே போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் சில பழமையான இஸ்லாமியர்கள் தான் இன்னும் திமுக என்றுமே மதச்சார்பற்றவர்களுக்கான கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுமே மதச்சார்பற்ற அம்சங்கள் கொண்ட கட்சி தான், இதை மறுக்க முடியாது. என்ன குத்தி காட்டுறாங்கன்னா திமுக காரங்க, இஸ்லாமியர்களுக்கு எப்போதுமே நின்ற கட்சி திமுக. எப்போ பிரச்சனை வந்து அப்போலாம் நின்று இருக்கு. வக்வாரி சட்டத்தை, திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது அதுக்கு எதிர்த்து நின்னது, முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து நின்னது, இன்னும் எத்தனையோ அம்சங்களை எதிர்த்து நின்று இருக்கு. சிஏஏ கொண்டு வந்த போது எதிர்த்து நின்ற கட்சி திமுக. பாஜகவை கடுமையாக தமிழகத்தில் எதிர்க்கின்ற கட்சி திமுக. இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா அப்படி இருந்து போயிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாவும் இருக்காங்க திமுக காரங்க, கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்காங்க. அரசியல் எல்லாமே சாத்தியம் தானே. தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணா திமுகவோட கூட்டணி அமைக்க
ஆதரிக்க திமுக தயாரானது அப்படின்னு திரு காதர் மொய்தீன் சொல்றாரு. யாருங்க சொன்னாங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறாரு. மூத்த தலைவர் ரகசியங்களா வெளியிட மாட்டாரு. திமுகவின் தலைமை சார்பாக பேசினார்கள். அது அவங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க, எதிர் கட்சியா இருந்து தேர்தலில் போட்டியிட்டவங்க திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக திரு எடப்பாடி அவர்களே உங்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கிறோம் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் நினைச்சதும் திரு ஸ்டாலின் நினைச்சதும் ரொம்ப அதிர்ச்சிகரமானது தானே. அந்த ரெண்டு கட்சிக்கும் எழுப்பு வந்துட்டு போட்டோம், இப்போதே திரு விஜய் உட்கார மாட்டார்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா காலம் அப்படி இல்லை. அவர் தான் தனிப்பெரும் கட்சியை ஜெயிச்சவர். அவர் முதலமைச்சர் ஆயிட்டார், திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ என்ன பண்றது? தினந்தோறும் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நாட்டுல குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்குல்ல, நடக்குது. பழைய அம்சங்கள் மாதிரியே நடந்துட்டு இருக்கு, மறுக்க முடியாது. ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 15 நாட்கள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி செயல்படணுங்கிறது திட்டமெல்லாம் இருக்கு இல்லையா? இருந்தாலும் கடுமையான விமர்சனங்கள், கடுமையான அர்ச்சனைகள், இப்படிதான் சொல்லணும், பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இன்னும் கூட திமுக ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட மாட்டோமா அப்படின்னு எடப்பாடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஒரு ஹோப்பை திமுக கொடுத்துட்டு தான் இருக்கு. என்ன முஸ்லீம் லீக் சொல்லிருச்சு இல்ல அப்படின்னு, இடதுசாரிகளும் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. விசிகா மட்டும் கொஞ்சம் ஊசலாட்டம் இருந்தது, அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரை வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலியில திமுக உட்கார வைக்கும்? திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே ஒரு அணியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரு அணியில வந்துட்டாங்க அப்படின்னா திமுக என்ன பண்ணும்? அந்த மாதிரி நிலைமைக்கு திமுகவை தள்ளுறாங்க. திமுக ஒரு நல்ல எதிர்கட்சியாக இப்போது ஆளுகின்ற திரு விஜய் தலைமையான அரசுக்கு எதிராக நல்ல ஒரு எதிர்கட்சியாக தங்களுடைய பங்களிப்பை நிச்சயமா கொடுக்கலாம். ஆனா ரொம்ப பதற்றத்தில் இருக்காங்க. இப்போ வந்த கட்சி இது, ரொம்ப நாள் நிக்காத கட்சி, எப்போ வேணாலும் ஆட்சி கவலும், இந்த மாதிரி சொல்லியே இன்னும் கூட மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குறாங்க. மக்கள் திரு விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளுறாங்க. இது எல்லாமே இஸ்லாமிய கட்சிகள் நல்லா தெரியுது. சிறுபான்மையினர் இனி எப்பவுமே தாவேக பக்கமே இருந்துருவாங்களோ நிலையை பார்த்து திமுக ரொம்ப பயமா தான் இருக்கு. அந்த கட்சியில் இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க? கட்சியில் இருக்கிறவங்களே, ஐயா திமுக முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், சில முஸ்லிம் தலைவர்களை வளர்த்து விட்டுருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. ஆனா அப்படி பண்ணல. திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துல நிக்க வைப்பாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பூப்பெறாத அமைச்சரை கொடுத்துருவாங்க, அவரை மாத்தி இன்னொரு முஸ்லீம் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. முஸ்லீம்களை ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதை கொடுத்துட்டா போதும் முஸ்லீம்கள் அப்படி ஒட்டுமொத்தமா போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அரசு வந்த பிறகுதான் தன்னுடைய கட்சி சார்பாகவும் ஒரு அமைச்சர், இஸ்லாமிய அமைச்சர், முஸ்லீம் லீக் சார்பாகவும் ஒரு இஸ்லாமிய அமைச்சர், ஒருவேளை ஜவாஹிர்லாவும் வந்திருந்தா அவருக்கும் கிடைச்சிருக்குமோ? ரொம்ப தகுதியானவர் தான், அவர் கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா இதுக்கு தகுதியானவர் தான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்தினரிடம் ஒரு நல்ல மதிப்பை முதலமைச்சர் விஜய் பெற்றுவிட்டார். திமுக அதை இழந்து விட்டதோங்கிற அச்சம் இருக்கு, அதனால போட்டு தாக்குறாங்க. திரு காதர் மோதிக்கு எதிராகவும் திமுக காரங்க சமூக வெளியில நல்ல கடுமையான கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த தரப்புல இருந்தும் போடுறாங்க. இப்போதாங்க ரெண்டு வாரம் முன்னால ஒட்டிட்டு இருந்தவங்க இப்போதான் பிரிஞ்சிருக்காங்க. போக போக பாருங்க, நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி, வணக்கம்.